ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு ஒன்றேயாம், ஆனாலும் பேதமை பெண்ணுக்கு உண்டு. குதம்பாய், சிங்கி, ஞானப்பெண்ணே என்றுதான் பெண்களை சித்தரித்தார்கள் நம் சித்தர்கள். ஆகவே நம் நாட்டில் பெண்ணை தமிழ்த்தாய் என்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து கூறி அனைத்து நற்காரியங்களையும் துவங்கினார்கள். பெண் வயிற்றில்தான் ஆணும் பெண்ணும் உதித்தார்கள். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. அவள் மட்டுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் கொடுப்பதால் இந்த பரந்த உலகில் அவள் பராசக்தி ஆகிறாள். இந்த பால் ஆக்க வேலைக்கு பயன்படுத்துவோம். ஆகவே மயக்கம், மாயை, பேதமை இவற்றால் வரும் அழிவுகளை தடுத்து பெண்கள் ஆக்கசக்திக்கு பயன்படுத்தி ஞானத்தாயாக உலகெங்கும் வாழும் தமிழ் பெண்கள் தெய்வ பக்தி கொண்டு வாழ வேண்டுகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.